ஆனந்தி, 10வது நாளாக நாடாளுமன்றத்தில் இன்றும் அலுவல்கள் பணிகள் முடங்கி இருக்கிறது. மக்களவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாகவும் அதில் தடியடி பிரயோகம் நடத்துவதற்கு அமித்ஷா உத்தரவிட்டாரா இல்லையா உள்துறை அமைச்சர் என்ற பிரச்சனையை எழுப்பி தொடர் அமளியில் ஈடுபட்டார்கள். அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். மேலும் சில மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் அதனை அரசியலமைப்பு சட்ட நெறிமுறைப்படி அதை நிறைவேற்றவில்லை என்றும் எதிர்ப்பு தெரிவித்து அது குறித்தும் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்காத சூழ்நிலையில் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். இப்போது மாநிலங்களவை தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் அவை நிகழ்வுகள் மாநிலங்களவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றும் அங்கு புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பொது தேர்வுகள் திருத்த சட்ட மசோதா மற்றும் வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்க வகை செய்யும் சட்ட மசோதா என 2 மசோதாக்கள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மேலும் புதிய மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக அவை நடவடிக்கைகள் தொடங்கிய உடனேயே தடியடி பிரயோகம் மாணவர்கள் போராட்டத்தில் நடத்துவதற்கு உத்தரவிட்டது யார், துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார், மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகள் பாய்வதற்கு யார் ஆணையின் பேரில் சுட்டார்கள் என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவையில் பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து 10வது நாளாக இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்கவில்லை. இதே போல மாநிலங்களவை தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து தொடர்ச்சியாக 10 நாட்களாக அவை நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மக்களவையில் அவை நடவடிக்கைகள் ஒருபுறம் முடக்கப்பட்டிருந்தாலும் மறுபுறம் இங்கு ராமர் கோயில் காணிக்கை விவகாரத்தில் ஏற்பட்ட அந்த மோசடி தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உண்டியல்களில் போட்ட பணம் நூதன முறைகளாக பயன்படுத்தப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் இங்கு ஒரு நூதன போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநிலங்களவையில் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மக்களவை இன்று ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல்வேறு புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என இன்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களவை நிகழ்ச்சியிலும் இப்போது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அங்கு அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சி எம்பிக்களும் முழக்கங்களை எழுப்புவதால் மாநிலங்களவையில் அந்த கூச்சல் குழப்பம் அமளிகளுக்கு இடையே அங்கு மற்ற நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான தாக்குதல் விவகாரத்தில் 10வது நாளாக இன்றும் மக்களவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.